அப்படின்னு எடுத்துட்டோம்னா எவ்வளவோ தேசங்கள்ல எவ்வளவோ மகான்கள்லாம் அவதாரம் பண்ணி இன்னைக்கு இந்த லோகத்துல நாம பிரச்சாரம் பண்ணி நமக்கெல்லாம் நாமத்தை பிரச்சாரம் பண்ணி நாமத்தை நமக்கு கையில தூக்கி கொடுத்திருக்கா. ஆனா அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு பேர் போன ஒரு தேசம் மகாராஷ்டிர தேசம். இந்த மகாராஷ்டிர தேசத்துல நாமதேவர், துக்காராம், கோராகும்பர், ஜனாபாய் இந்த மாதிரி பக்தர்கள்லாம் அவதாரம் பண்ணி அந்த பாண்டரங்கனுடைய சரணத்துல அசஞ்சலமான பக்தியை பண்ணி அந்த பாண்டரங்கனை பிரத்யட்சமா அடைஞ்சு, ஆனா அந்த நாம சங்கீர்த்தனம் மூலியமா அந்த பாண்டரங்கனை அடைஞ்சு இந்த நாம சங்கீர்த்தனம் மூலியமா பகவான தன்வசப்படுத்தி அந்த நாமதேவர் அபங்கம் பாடின பொழுது பாண்டரங்கனே நேர வந்து செங்கல்ல விட்டு இறங்கி வந்து பிரத்யட்சமா பீதாம்பரம் அவரது கூட தெரியாம ஆடினான் அப்படிங்கிறார். எத்தனையோ பக்தர்கள்லாம் அவதாரம் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு இந்த கலியுகத்துல நாமசங்கீர்த்தனத்தை விட்டா இந்த ஜனங்களுக்கு வேற கதி கிடையாது. கலியுகದಲ್ಲಿ ಹರಿನಾಮವ ನೆನೆದರೆ ಕುಲ ಕೋಟಿಗಳು ಉದ್ಧರಿಸುವುದು. அதே மகாராஷ்டிர பக்தர் சொல்லும் பொழுதுதான் கோட்டி குலாம் உத்தார அப்படிங்கிறார். நரசிம்மாவதாரம் முடிஞ்சு பிரகலாதனை பார்த்து சுவாமி கேட்கிறான், பிரகலாதா என்னுடைய மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்கிட்ட ஏதாவது வரம் கேளு அப்படிங்கிறான். அதுக்கு பிரகலாதன் கேட்கிறான், எங்க அப்பாவுக்கு முக்தியை கொடு அப்படிங்க. இப்ப பகவான் சொல்றார், என்னால கொடுக்க முடியாத ஒரு வரத்தை கேட்டுட்டியே அப்படிங்கும் பொழுது இப்பதானே வரன் தரேன்னு சொன்னேன், இப்ப இல்லையே அப்படிங்கிறியே அப்படின்னு உடனே பகவான் அதுக்கு சொல்றான், என்னைக்கு நீ கையில ஜால்ராவை கையில எடுத்துன்னு பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டியோ அன்னைக்கே உன்னுடைய 21 தலைமுறை கரையறியாச்சு. அதனால இந்த வரத்தை என்னால எப்படி கொடுக்க முடியும்னு கேட்க, ஆனா இப்ப நமக்கெல்லாம் என்ன தோணும் அப்படின்னுட்டா, பக்தாள் கோட்டிக்குலாம் உத்தார அப்படின்னு சொல்லியிருக்கா, ஆனா பகவான் 21 தலைமுறை கரையறியாச்சுன்னு சொல்றான். இப்ப 21 தலைமுறைங்கிறது சத்தியமா இல்ல இந்த கோட்டிக்குளம்ங்கிறது சத்தியமா அப்படின்னு நமக்கு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் ஏற்படும். அதுக்கு பகவான் சொல்றான், சத்தியம் விதாத்தும் விஜபிரத்ய பாஷிதம் அப்படின்னு சொல்ற மாதிரி நரசிம்மாவதாரமே எதுக்கு அப்படின்னா பக்தனுடைய வாக்க காப்பாத்துறதுக்கு. பிரகலாதனுக்கு உயிருக்கு ஆபத்து, அதனால பகவான் பலதர அவதாரம் பண்ணினான் அப்படின்னா அது நரசிம்மாவதாரம் இல்ல. ஏன்னா பிரகலாதனுக்கு உயிருக்கு ஆபத்து, அதனால பகவான் அவதாரம் பண்ணணும்னா எப்ப வேணாலும் அவதாரம் பண்ணிருக்கலாம். கழுத்து மட்டும் மண்ணில புதைச்சு மத யானையை விட்டு உதைக்க சொல்றான், அப்ப பகவான் வரல. பெரிய மலையிலேருந்து உருட்டுறாங்கிறான், அப்ப பகவான் வரல. விஷத்தை குடுறாங்கிறான், அப்ப பகவான் வரல. அப்பெல்லாம் வராத பகவான் இப்ப ஏன் வந்தான் அப்படின்னா, ஹிரண்யகசிப்பு வாழ உருகிண்டு எங்கடா உன்னுடைய ஹரி, அந்த ஹரிபஜனம் பண்றியே அந்த ஹரி எங்க இருக்கா, அவனை காட்ட முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பிரகலாதன் திருஷ்யத்தே அப்படின்னு சொல்றான். திருஷ்யத்தே ஏதோ தெரியறானே என்னுடைய பிரபு அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா. என்னுடைய பக்தன் ஏதோ தெரியறான்னு சொன்ன காரணத்தை சத்தியம் பண்றதுங்கிறதுக்காக நரசிம்மாவதாரம் பண்ணினான் சுவாமி. அதனால என்னுடைய பக்தன் என்ன சொல்றானோ அதுதான் சத்தியம். கோட்டிக்குலாம் உத்தார, இப்ப கோட்டிக்குளம் உத்தாரணம் ஆகும் சொன்னா கோட்டிக்குளம் உத்தாரணம் ஆகும். அதே மாதிரிதான் இன்னைக்கு பண்டரி கஷேத்திரம். ஒரு பக்தன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக இடுப்புல கைய வச்சுட்டு, அதுவும் ஒரு பக்தன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லோகம் உள்ள பரியந்தம் அப்படி நிற்கிறான். ஏன் இப்ப மற்ற தேசங்களில் உள்ள பெருமாளுக்கும் இந்த பண்டரி கஷேத்திரத்தில் உள்ள பெருமாளுக்கும் ஒரு தனி ஸ்பெஷலான விஷயம் இருக்கு, ஒரு சாநித்தியம் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப திருப்பதியில போய் பார்த்தோம் பெருமாளை அப்படின்னா அங்க இருக்கிற சுவாமி தன பிரம்மம் கொண்டு கோடி கோடியா பணத்தை கொண்டு கொட்டுறா தனத்தை. அதே மாதிரி இந்த பண்டரி கஷேத்திரத்துல வந்து பார்த்தா இங்க நிற்கக்கூடிய இடுப்புல கை கழிச்சு நிற்கக்கூடிய பாண்டரங்கன் என்ன பிரம்மம்னா நாம பிரம்மம். இந்த கலியுகத்துல இன்னைக்கும் ஒரு கஷேத்திரத்துல கலி கூறல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நல்ல சாநித்தியமான நாமசங்கீர்த்தனம் நடக்கணும். அதுதான் கலி கூறாததுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு 24 மணி நேரமும் ஜால்ரா சத்தம் பஜன சத்தம் கேட்கக்கூடிய ஒரே கஷேத்திரம் பண்டரி கஷேத்திரம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சுவாமி நாம பிரம்மமா இருக்கா. இந்த நாம பிரம்மமா இருந்து இந்த லோகத்துல இடுப்புல கைய வச்சுட்டு நம்மளை தேடிந்து பல பக்தாள் வந்து நம்மள பஜனை பண்ண மாட்டாளா, நம்மளையே அவளுக்கு நம்மள தூக்கி கொடுத்துட மாட்டோமான்னு இடுப்புல கைய வச்சுன்னு காத்துட்டு இருக்காங்க. தன்னைத்தானே தூக்கி கொடுக்கறது. ஏன்னா ரொம்ப நீ இந்த மாதிரி இந்த பண்டரி கஷேத்திரத்துல போய் இந்த பண்டரி கஷேத்திரத்தை பத்தி இப்படி சொல்றே, ரொம்ப நாள் இந்த பண்டரி கஷேத்திரத்துல போய் பஜனை பண்ணாதான் அந்த பகவானுடைய மனசு இறங்குமோ. 1 மாசம் நிக்கணுமோ, 2 மாசம் நிக்கணுமோ, இல்ல 1 வாரம் நிக்கணுமோ, இல்ல 1 நாள் நிக்கணுமோ, இல்ல வேணா 1 மணி நேரம் நிக்கணுமோ, 1 நிமிஷம் கூட நீ நிக்க வேண்டாம், ஒரு க்ஷணம் நின்னா போ. தேவாச்சியே துவாரி. இந்த பண்டரி கஷேத்திரத்துல போய் நீ வருஷ காலமோ மாச காலமோ மணி நேர காலமோ 1 நிமிஷ காலமோ நிக்க வேண்டாம். தேவாச்சியே துவாரி உபா க்ஷணபரி. அப்படி ஒரு க்ஷண நேரம் நின்னு, அப்பா பாண்டரங்கா உன்னை விட்டா எனக்கு வேற யாரு கதி இருக்கா,
என்ன நீ ரட்சிப்பே, என்ன நீ ரட்சி அப்படின்னு அவனுடைய சரணத்துல விழுந்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு அப்படியே கருணையே சொரூபமா நிற்கக்கூடிய அந்த பாண்டரங்கன் என்ன பண்றானா, நம்மள தேடி நமக்கு என்ன கஷ்டத்தை உண்டோ அதை மட்டும் இல்ல, இந்த மாதிரி இந்த பக்தன் இப்படி பஜனை பண்ணின்னு வந்துட்டானே, இந்த பக்தனுக்கு நம்ம எதையான தூக்கி கொடுத்துனோம், எதைதான் தூக்கி கொடுக்கறதுன்னு பாக்குறான். இந்த லோகத்துல அனித்தியமான விஷயங்களே இருக்கிறதுனால தான் ஒட்டம்தான் நித்தியம், அதனால தன்னைத்தானே தூக்கி கொடுத்தணும்னு இடுப்புல கையை வச்சு தன்னை தானே தூக்கி கொடுக்கறதுக்கு அப்படி காத்துட்டு இருக்கான். ஆனா இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லிட்டா, இன்னைக்கு நாம சங்கீர்த்தனம் எடுத்துட்டா இன்னைக்கும் எவ்வளவோ மகான்கள் அவதாரம் பண்ணி நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்றான். ஆனா இந்த நாம சங்கீர்த்தனம் ஏன் நமக்கு சொல்ல வரமாட்டேங்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலயும் வந்து கலி உட்கார்ந்து எப்படி ஒண்ணு சொல்ல விடுறது? எப்போ ஒரு குடும்பத்துல எல்லாருமே பஜனை பண்றோங்கிற அவசியம் இல்ல, ஒரு குடும்பத்துல ஒத்தம் பஜனை பண்ணினா போறோம் அவனுடைய கோட்டிக்குள்ள உத்தாரணமானதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அது நம்ம வாயில வரமாட்டேங்கிறது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்கும். அது ஏன் தெரியுமோ, அது எப்போதும் சுகத்தையே கொடுக்கறது, எப்போதும் சுகத்தையே கொடுக்கறது, எப்போதும் இன்பத்தையே கொடுக்கறது. நீ நினைக்கிறது அத்தனையும் நடந்துரும். பிரபோ ராமா உன்னை விட்டா எனக்கு கதி என்ன அப்படின்னு நீ அந்த பக்தியை பண்ணிட்ட அப்படின்னா, அந்த பக்தியை உனக்கு சபலம் அடைஞ்சுடுத்து அப்படின்னாக்க அது அத்தனை உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை துக்கங்களையும் போக்கிடுறது இல்லையா அது. ஆனா இவன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், இப்ப இருக்கிற மக்கள்லாம் இந்த நாம சங்கீர்த்தனத்தை நம்ம ஏன் சொல்லணும், இந்த நாம சங்கீர்த்தனம் சொல்றதுனால என்ன பலன், இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்றான். அது ஆராய்ச்சி பண்றதுக்கு உனக்கு யோக்கியதை கிடையாது. மகான்கள் சொல்லிட்டு போயிருக்கா. இப்ப சாதாரணமா ஒருத்தன் என்ன பண்றான், ஈர வேஷ்டி கட்டிட்டு காத்தால எழுந்து சந்தியாவந்தனம் பண்றதுக்கு உட்காரான் அப்படின்னா சுக்லாம்பரதனம் குட்டிக்கிறான்னா, வேண்டா தலையில போய் சுக்லாம்பரதனம் குட்டிக்கிறேன்னா எங்க தாத்தா குட்டின் தான் நான் குட்டிக்கிறேங்கிறான். அப்ப மகான்கள் சொல்றத நீ ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டியதான் உன்னுடைய கடமை. ஆனா இந்த நாம சங்கீர்த்தனம் மட்டும் சொல்லுடா அப்பா, உனக்கு எல்லா சுகத்திலையும் இந்த கலியுகத்துல கொடுக்கக்கூடிய சுகம் அத்தனையும் நாமாவனாலதாண்டா வரும். நாம பரத்தே சாதனாகி துகாராம கிளம்பி போகும்போது கதர்ரா பாகவதாலாம் இத்தனை கோடி அபங்கம் பாடினேலே, இதுக்கெல்லாம் சாரமா ஒரு அபங்கம் சொல்லுங்க கதர்றார் அவர். எனக்கு லோகத்துல சாரமான விஷயம் என்ன தெரியுமா, வேற எதுவுமே கிடையாது, நாம பரத்தே சாதனாகி போய் சம்சாராட்சி துட்டி உழந்து இருக்கேன். இந்த சம்சாரத்துல இதுல இருந்து நீங்க வெளியில கிளம்பி வரணும் அப்படின்னா நாம கேட்டா உட்டா உட்டி விடாத பிடிச்சுக்கணும். பகவானே வந்து கூப்பிடுறான், வைகுண்டபதி நாராயணன் வந்து கூப்பிடுறான், புஷ்பகமானத்தை எடுத்துன்னு துக்காராம பாகவதாலோட பஜனை பண்ணிட்டு இருக்கார். அவர் வரலங்கிறார், வைகுண்டத்துக்கு வந்து நான் என்ன பண்றது, ஏன்னா எனக்கு எல்லாம் இந்த பாகவதாளுடைய பாத தூளியும் இந்த பாகவதாளோட சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்றதுதான் எனக்கு வைகுண்டம். செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா எங்கள் கவலை தீர்த்து வைப்பாய் பாண்டுரங்கா. செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா எங்கள் கவலை தீர்த்து வைப்பாய் பாண்டுரங்கா. மங்கை ருக்குமாதேவி கொஞ்சம் பாண்டுரங்கா, மங்கை ருக்குமாதேவி கொஞ்சம் பாண்டுரங்கா. திங்கள் முகத்தை காண வேண்டும் பாண்டுரங்கா, திங்கள் முகத்தை காண